கேஜிஎஃப் யாஸ் நடிப்புல வந்து டாக்ஸிக் இந்த படத்தை வந்து கீத்து மோகன்தாஸ் இயக்கியிருக்காங்க. இந்த படத்துல வந்து நயன்தாரா, ருக்மணி வசந்த் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த டாக்ஸிக் திரைப்படத்துல வந்து நேற்று ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ட்ரெய்லர் வந்து 4 நிமிஷம் 30 செகண்ட்ல வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்க. இது வரைக்கும் வந்து எல்லா படத்தோட ட்ரெய்லருமே பாத்தீங்கன்னா வந்து 2 நிமிஷம் 30 செகண்ட்ல தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரியே தெரியல, ஒரு கிளிப்ஸ், ஒரு இன்ட்ரடியூஸ் வீடியோ மாதிரி தான் இருக்கு. ஒரு மிக பிரம்மாண்டமா கொடுத்திருந்தாங்க. அந்த பக்கா ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு பக்கா அடல்ட் கண்டென்ட் நிறைய வச்சு தான் படத்துல கொடுத்திருப்பாங்க படகு. இந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டோரிக்கு ஒரு அடல்ட் கண்டென்ட் தேவையில்ல. ஏசிடிவில தான் இந்த படம் வரப்போகுது. இந்த படத்தை பாக்குறப்ப வந்து எனக்கு கமலஹாசன் நடிச்ச டக் லைஃப் திரைப்படத்தோட பல சீன்ஸ் வந்து ரெஃப்ளெக்ஷனா வந்துட்டு போச்சு. இந்த டாக்ஸிக் திரைப்படம் எப்படி இருக்க போகுது, திரையரங்கில் வந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வேர்ல்டு வைட் பேன் இந்தியன் ரிலீஸ் பண்ண போறாங்க. திரையரங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் வந்து லோகேஷ் கனகராஜ் நடிப்புல டிசி. இந்த படம் வந்து அருண் மாதேஸ்வரங்கிற இயக்குனர் இயக்கிருக்காப்ல. கேப்டன் மில்லர் இயக்குனர். இந்த படம் வந்து சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க. இந்த டிசி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 2 கோடி 4 லட்சம் ரூபாய், ஆந்திரா தெலுங்கானா வந்து 1 கோடி 55 லட்சம் ரூபாய், கர்நாடகாவில் வந்து 68 லட்சம் ரூபாய், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து 74 லட்சம் ரூபாய், ஓவர்சீஸ்ல வந்து 85 லட்சம் ரூபாய். இந்த படம் ஃபர்ஸ்ட் டே வேர்ல்டு வைட் டோட்டல் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கும் பார்த்துட்டா வந்து 5 கோடி 86 லட்சம் ரூபாய். இந்த டிசி திரைப்படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் திரைப்படம், லோகேஷ் கனகராஜோட ஃபர்ஸ்ட் திரைப்படம். அப்படி இருந்தே அந்த படம் வந்து 5 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணி ஒரு ஹிட் படம்னு நம்ம இப்ப சொல்லிக்கலாம். சிவகார்த்திகேயன் நடிப்புல வந்து சேயம். இந்த படத்தை வந்து சிவகுமார் முருகேசன்கிற ஒரு இயக்குனர் இயக்கியிருக்காப்ல. தாய் கிழவிங்கிற பிளாக் பஸ்டர் திரைப்படத்தை கொடுத்தவர் ராஜ் கமல் பிலிம்ஸ் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்றாங்க. கமலஹாசன் தான். இந்த சேயம் திரைப்படத்தை வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதியில இருந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், மறுபடியும் செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் என்று படகுல முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. மதுரையில தான் செட் போட்டுருக்காங்க. ஆகஸ்ட் 10ஆம் தேதியில இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆக்ஷன் அன்பறிவு தான் வந்து அந்த படத்துல வந்து ஆக்ஷன் பிளாக் பண்ண போறாங்களாமா.